ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. அது கொங்கு நாட்டு ஸ்டைலில் செய்ய போகிறோம். நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலிங்க வேறு லெவலில் இருக்க போதுங்க. இந்த போய் மீன் பேர் என்ன, காளா மீனுங்க. வாங்க சமைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, குண்டு மல்லிங்க, வரமிளகாய்ங்க, ஜீரகங்க, சோம்புங்க எல்லாத்தையும் நல்லா வணக்கிடலாம். நல்லா செந்நிறமாக வணங்குற அளவுக்கு வணக்கிடலாங்க. வரமிளகாய் எல்லாம் போட்டு இப்போ இந்த வணங்கினது எல்லாத்தையும் நல்லா எடுத்துங்க. இதில் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடலாங்க. மிக்சியில் நல்லா இது பண்ணி நல்லா ஸ்பைசிஸை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாங்க. இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துடலாங்க. சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா அதையும் நல்லா செந்நிறமாக நல்லா வணக்கிடலாங்க. இந்த பச்சை பாசம் போகிற வரைக்கும் நல்லா நீட்டாக வணக்கிடலாம். அதை வணக்கிட்டோன்னு வைங்க, வேறு லெவல் இருக்குங்க. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து எடுத்து மிக்சியில் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக வந்துடும். அந்த சாந்து நல்லா இருக்குங்க. அந்த சாந்து தான் இருக்கிறதுலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட்டேங்க மீன் குழம்புல. இது வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துருவோம். இப்போவே வெங்காயம் வணக்கிற மனமே வேறு லெவல் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க மனம். கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து அது வதக்கிடலாங்க. வதக்கிட்டு அது கூட சேர்ந்து அரைக்கணும். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதையும் அது கூட சேர்த்து அரைச்சிடலாங்க. அப்படியே இது கூட கொஞ்சம் பூண்டு போட்டு 2 பல்லு பூண்டு போட்டு அதையும் வதக்கிடலாங்க. அதையும் வதக்கிட்டு அப்படியே எடுத்து அரைச்சிடலாம். வாங்க ஜாரில் போட்டு அப்படியே மிக்சியில் அடிச்சிடலாங்க. ஒரு அடி எல்லைக்கா தூக்கி எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து அந்த சாந்து வச்சு நம்ம மீன் குழம்பு வச்சோம்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் இருக்குங்க. தேங்காயும் கொஞ்சம் அடிக்கணுங்க. கடைசியாக அடித்து ஊற்றிக்கலாங்க. இதில் அடித்து போடக்கூடாது. தேங்காயும் ஊற்ற வேண்டியது இருக்குது. கடைசியாக அடிச்சுக்கலாம். புளியை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஹீட் பண்ணி கரைச்சி வச்சுருங்க. ஏன்னா புளிக்குழம்பு மீன் குழம்புங்கிறதே புளிக்குழம்பு தான். புளி இருந்தால் தான் அது நல்லா ஒரு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ அது முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டுருக்கு. மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடலாங்க. வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு அடுத்தது சோம்புங்க. வெந்தயமும் சோம்பு நல்லா இதாகிடுச்சுங்க, பொரிஞ்சிருச்சு. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வெங்காயமும் கொஞ்சம் போட்டுடலாங்க. அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மற்ற நம்ம அரைச்சி வச்சதை போட்டு புளி தண்ணி ஊற்றிடலாங்க. அப்புறம் இருக்கிற புளியை நல்லா கரைச்சிடலாங்க. அரைச்சி வச்ச நம்ம கொங்கு நாட்டு சமையல் ஸ்டைலில் இருக்கிற அரைச்சி ஊற்றி வச்ச ஒரு இதை போடலாம். இல்லை அவ்வளோதாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சி வச்சுக்குவாங்க. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு எத்தனை வேணுமோ அடர்த்தி எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அடுத்தது புளி தண்ணியை ரெடி பண்ணி ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் உள்ள போடலாங்க. இப்போ நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பை. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நல்ல கொதியில் வந்துருச்சுங்க மீன் குழம்பு. இன்னும் மீன் போடல, புளிக்குழம்பு நல்ல கொதியில் வந்துருச்சு. இப்போ லைட்டாக காரம் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் லைட்டாக அரைச்சி வச்ச மிளகா பொடி போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதியில் வந்துருச்சுங்க. இப்போ மிளகாத்தூளும் நல்லா இதாகிடுச்சு, எஸ்எல்ஸ் இறங்கியிருக்கும். இப்போ மீன் கொஞ்சம் போட்டுடலாங்க. மீன் உள்ளே போட்டுடலாம். என்ன மீன்? காளா மீனுங்க. ஓகேங்க, மீன் போட்டாச்சுங்க. அது நல்லா எஸ்எல்ஸ் இறங்கட்டும். நல்லா இன்னும் கொதியில் வரட்டுங்க. தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார தேங்காய் துருவி வச்சுருக்கோம்,
இதை வந்து அரைச்சிட்டு வந்து ஃபைனலாக நல்லா கொதியில் வந்ததுக்கப்புறம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு மீன் குழம்பு ரெடிங்க. அரைச்சி வச்ச தேங்காய் தண்ணியை ஊற்றிடலாங்க. தேங்காய் தண்ணிங்கிறவங்க தேங்காவை ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க, ஊற்றி நல்லா கிளறி நல்லா மீன் வெந்து வந்துருச்சுங்க. இந்த தருணத்தில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுடலாங்க. தேவையான அளவு நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு பெப்பர் போட்டு அடுத்தது கொத்தமல்லியை தூவிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான், மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே கொத்தமல்லியை தூவிடலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி நல்லா எசல்ஸ் இறங்குற வரைக்கும் விட்டுட்டுங்க. நல்ல கொதியில் வந்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஒயிட் ரைஸில் அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கொங்கு நாட்டு மீன் குழம்புங்க. வாங்க நெக்ஸ்ட்டு சாப்பிட போயிடலாம். கொதியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறேன். வேறு லெவல் சாப்பிட போகிறேங்க. பாருங்க, மீன் குழம்புங்க, கொங்கு நாட்டு அரைச்சி ஊற்றி வச்ச மீன் குழம்புங்க. அருமையாக இருக்க போதுங்க. சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாங்க. அடடா, பார்க்கும்போதே வேற வாய் வருது. ஆஹா, அப்படியே ஒரு வாய் எடுத்துங்க. சூடு அப்படியே மீனோடு சேர்த்தி, இது ஒரு பீஸ் மீனோடு சேர்த்திங்க சாப்பிட எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா வேறு லெவலுங்க. சமைச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் செய்யுங்க, வேறு லெவல் இருக்குங்க. அரைச்சி ஊற்றி பண்ணுங்கள். சரிங்க, தேங்க்ஸுங்க.